தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். தமிழுலக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லபிதா தர்மசீலன். நீர்கொழும்பு சிறைச்சாலை சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் வன்முறை குறித்து ஆராய குழுக்கள் நியமனம். கிளிநொச்சி பெனிக்கியடி ஜக்கச்சி பகுதியில் மின்சாரம் தாக்கி இளைஞன் பலி. பிலிப்பைன்ஸில் நிலச்சரிவு, 15 பேர் பலி. FIFA கால்பந்தாட்ட காலிறுதி போட்டியில் ஸ்பெயின் அரையிறுதிக்கு முன்னேற்றம். லக்ஷ்மி திருமண சேவை உலகளாவிய ரீதியில் சுவிட்சர்லாந்தில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் முன்னணி திருமண சேவை. பதிவு செய்யப்பட்ட நிறுவனம், உண்மையான மற்றும் சரிபார்க்கப்பட்ட பதிவுகள், தகுதியான பொருத்தங்கள், பாதுகாப்பான மற்றும் நம்பகமான தொடர்புகள். உங்களின் அன்புக்குரிய வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க ஆசையா? நீங்கள் எங்கிருந்தாலும் நாங்கள் தேடி தருகிறோம். லக்ஷ்மி திருமண சேவை. உங்கள் இல்லற பயணத்தில் நம்பிக்கையோடு காலடி எடுத்து வையுங்கள். சரியான வாழ்க்கை துணையை இன்றே தேர்ந்தெடுங்கள். உள்நாட்டு செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை காரணமாக சிறைச்சாலை சொத்துக்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை ஆய்வு செய்ய விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த மோதல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதற்காக சிறைச்சாலைகள் திணைக்களத்தால் மற்றொரு விசாரணை குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான AC கஜநாயக்க தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பாக கைதிகளின் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர். இந்த சம்பவத்தில் 8 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 21 கைதிகள் என மொத்தம் 29 பேர் உயிரிழந்திருந்தனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 8 சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உடனடி பதவி உயர்வு மற்றும் இழப்பீடுகளை வழங்குவதற்கு சிறைச்சாலைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. கிளிநொச்சி பெனிக்கியடி ஜக்கச்சி பகுதியில் மின்சாரம் தாக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. 31 வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞன் மின்சார இணைப்பு வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போதே மின்சாரம் தாக்கியுள்ளது. இதனை அடுத்து படை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது இளைஞர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாட்டு செய்திகள். தீவிரமடைந்து வரும் பாவி புயல் காரணமாக பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவுகளில் சிக்கி 15 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதியான மிண்டனாவோ தீவின் சரங்கனி மாகாணத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் லானாவோ டெல் சூர் மாகாணத்தில் நிகழ்ந்த மற்றொரு நிலச்சரிவில் சிக்கி 5 பேர் உயிரிழந்துள்ளனர். புயலின் தீவிரத்தன்மை காரணமாக தலைநகர் மணிலா உட்பட பல பகுதிகளில் கடுமையான வெள்ள அபாய எச்சரிக்கையை அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையமான பகாசா விடுத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். FIFA உலக கோப்பை காலிறுதி போட்டியில் பெல்ஜியத்தை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்த போட்டி லாஸ் ஏஞ்சல்ஸ் மைதானத்தில் இன்று நடைபெற்றது. போட்டியில் ஸ்பெயின் அணிக்காக பேபியான் ரூயிஸ் 30வது நிமிடத்திலும் மாற்று வீரர் மிகேல் மெரினோ 88வது நிமிடத்திலும் கோல் அடித்தனர். பெல்ஜியத்தின் ஒரே கோலை சார்ல்ஸ் டி கெட்டலாரே 41வது நிமிடத்தில் பதிவு செய்தார். இந்த வெற்றியுடன் ஸ்பெயின் அணி அரையிறுதியில் பிரான்சை எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் தமிழுலக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. வணக்கம்.